அனைவருக்கும் வணக்கம். பூமர் தினேஷ் திருப்பி விசித்ராவை பற்றி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அச்சியா உள்ளே வந்திருக்காங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க ஒரே எதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா மட்டும்தான். விசித்ரா நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு காமெடியாக தான் சொல்கிறாங்க. உடனே விசித்ரா அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே இந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு மண்டை எல்லாமே சூடாக எரியும் போல இருக்குது. உடனே சொல்கிறாரு அவங்களாம் எனக்கு எதிரியே இல்லை, அவங்க வந்து எனக்கு எதிரியாக இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஆணவ பேச்ச ஒரு திமிரு பேச்சை வந்து பேசுகிறாரு. அச்சியாவோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும் அது எப்படி எனக்கு எதிரியாக இருக்க விசித்ராவுக்கு வந்து தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்கிறான்னு சொல்லி எல்லாருமே வந்து சாக்கா பார்க்குறாங்க. விஷ்ணு சாக்கா பார்க்குறான், மணி சாக்கா பார்க்குறான், இந்த மாதிரி இது அச்சியாவே சாக்காது. ஏன்னா ஆணவ பேச்சு அவ்வளோ திமிர் பேச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆணவ பேச்சு ப்ரோ, இதெல்லாம் திமிர் பேச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் சொல்கிறான், மணியும் சொல்கிறான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆணவம் என்ன தகுதி இல்லை, என்ன ஒரு பெரிய அவ்வளோ பெரிய தினேஷ் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர் எதிரியாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணுமா புரியலையே. அதாவது விசித்ராவை மட்டும்தான் இவர் வந்து எதிரியாக பார்த்தாங்களா, ஆனால் இவர் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ விஷ்ணு கூட சொன்னாப்புல நீங்கள் எதிரியாக பார்க்கலன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எதிரியாக தான் பார்த்தீங்க, எதிரியாக தான் செஞ்சீங்கன்னு சொல்லி அவனே வந்து சொல்கிறான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா போய் டார்கெட் பண்ணி ஒரு எதிரியாக வச்சு அவங்கள போட்டு அவங்க எது செஞ்சாலும் தப்பு, அவங்க நின்னா தப்பு, உட்காந்து தப்பு, குனிஞ்சா தப்பு, எல்லாத்துக்கும் தப்புன்னு சொல்லி தப்பு கண்டுபிடிச்சி நீ எதிரியாக தாண்டா அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி நான்லாம் அவங்கள எதிரியாக பார்க்கவே இல்லை, அவங்க தான் என்னை எதிரியாக பார்த்தாங்க, எனக்கு எதிரியாக இருக்காங்களா விசித்ராமா தகுதியே இல்லைன்னு சொல்லி இவன் எப்படி பேசுகிறாரு பாருங்க. வெக்கமானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கும்போது நீ இதே மாதிரி ஒரு வார்த்தையை பேசி எனக்கு எதிரியாக இருக்க உன தகுதி இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா உன்னை வச்சு கிழிச்சு விட்ருப்பாங்க. உன்னை செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி 4 கேள்வி வந்து கேட்டு விட்ருப்பாங்க. கமல் சார் முன்னாடி உன்னை வச்சு கிழிச்சு விட்ருப்பாங்க. கமல் சார் கேட்க மாட்டார், அது வேறு விஷயம். மக்கள் முன்னாடி தினேஷோட முகத்தில் வந்து இன்னும் நல்லா கிழிச்சு உன்னை வந்து தண்டவாளத்தில் வந்து ஏற்றி விட்ருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரியாக இருக்கலாம் தகுதி இல்லை, அப்புறம் வந்து எதிரியை நான் தான் சூஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்டை நான் தான் சூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமர் தினேஷ் வந்து உருட்டுறாரு. இந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை கலந்துக்குச்சுங்க, ஆணவத்தோட உச்சங்க. ஒரு பெண்ணிட்ட வந்து எப்படி பேசக்கூடாதோ அப்படி தான் இந்த ஆள் பேசுகிறான். ஒரு மேல் சாவனிஸ்ட், அதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை மேல் சாவனிஸ்ட்டுங்கிறது. என்ன பண்ணுறது, இந்த அளவு மாதிரி பேசுகிறாரு, புரிய மாட்டுது. இதுக்கெல்லாம் வந்து எவனுமே அடுத்த யூடியூபர் இவங்க எல்லாம் இருக்காங்க, எவனுமே பேச மாட்டாங்க, வாயை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே வீடியோ போட்டு பொங்குவாங்க. என்ன கருமம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.